நமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறது மாத்திரமல்ல, நாம் யார் என்பதை நமக்கு தெரிந்திருந்து நாம் தேவனுக்காக நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பழைய ஏற்பாடு காலத்துல நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து இந்த வேளையில கடந்து போகிறேன். எடுத்து வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். அறிந்தபோது துயரமுள்ள மகா சத்தத்துடனே ஆம் ஆம் வந்தான். ஆம் அங்கே வருவதற்கு இங்க என்ன சம்பவம் அப்படின்னா, ராஜாவினிடத்திலே வருகிறதுக்கு ராஜா உத்தரவு பிறப்பிக்கிற காரியத்துக்கு அந்த இடத்திலே அது மறுப்பு தெரிவிக்க ஒருத்தருக்கும் அங்க யாருக்குமே அங்க அதிகாரம் இல்லை. ஆனால் இங்கே மொர்தெகாயை குறித்து நம்ம படிக்கும்போது அந்த மொர்தெகாயினுடைய காரியத்திலே அவர் சொல்லுகிறபடி அந்த இடத்துல ஆகாஸ்வேரு ராஜா அங்கே ஆமானை வணங்கும்படியாக அந்த இடத்திலே ஒரு கட்டளை கொடுக்கிறான். அங்க கட்டளை கொடுக்கும் போது அந்த மொர்தெகாய் அந்த ஆமானை வணங்க கூடாதபடிக்கு, ஏன்னா யூதர்கள் மனிதர்களை வணங்க மாட்டார்கள். ஏன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போய் படிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்தே நீங்க பார்க்க முடியும். அந்த இடத்துல சொல்லுகிறது, அவன் ராஜா கட்டளை கொடுத்த ஆகாஸ்வேரு ராஜா ஆமானை வணங்கும்படியாய், ஏன்னா அங்க இருக்கிற அதிபதிகளுக்குள்ளே அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான். யாரை? ஆகாஸ்வேரு ராஜா ஆமானை மேன்மைப்படுத்தி வைத்திருந்ததுனாலே அங்க இருக்கிறதான காவலில் இருக்கிறவர்கள் அல்லது அந்த அரண்மனையில இருக்கிற யாவரும் அந்த ஆமானை வணங்க வேண்டும் என்பது அங்க கட்டளையாயிருந்தது. அப்படிப்பட்ட கட்டளையை மொர்தெகாய் மீறினதாக அங்க இருக்கிற ஜனங்கள் அவர்களோடு கூட பேசுகிறதை இந்த 3ஆம் அதிகாரம் முழுதுமாய் நம்ம படிக்க முடியும். வீட்டில் போய் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ அந்த இடத்துல அவன் படித்து அந்த காரியத்துல இருந்து நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறான், அந்த இடத்துல அவன் ஒரு யூதனாய் இருந்ததுனாலே அவன் மனிதர்களை வணங்க மாட்டார்கள். அப்படி வணங்காததுனாலே தன் தேவனுக்கு மாத்திரம் அவன் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்ததுனாலே அங்கே ஆமானை வணங்காததுனாலே ஆமானு கூட இருக்கிற மற்றவர்களும் அங்கே போய் ஆமானுக்கு சொல்லுகிறார்கள், மொர்தெகாய் உம்மை என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டேன்றாங்க. அப்போ அவன் வணங்காதது நிமித்தம் அவன் மேல் மூர்க்க கோபம் உடையவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் மேல் மாத்திரம் அல்ல, அவனுடைய முழு ஜனங்களையும் அவன் வஞ்சிக்க வேண்டும் என்று விரும்பினவனாய் இருந்தான். அதுல 7வது வசனம் சொல்லுது, 3:7, ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அவன் வணங்குகிற காரியத்தை குறித்து பேசிட்டு வரும்போது அவன் சொல்றான், மொர்தெகாயினுடைய சம்பவம் என்ன அப்படின்னா, அவன் ஆமானை அவன் வணங்காததினாலே அங்க இருந்த யூத குலம் முழுவதுக்கும் உபத்திரவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆமான் அந்த மொர்தெகாயின் மூலமாய் அங்க இருந்த யூத குலத்துக்கு அங்க பிரச்சனையை வருவிக்கிறார். அப்படி வருவித்தது நிமித்தம் அதுலதான் அந்த மொர்தெகாய்
துயரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி துக்கப்பட்டு அவன் கலங்கி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறதை தான் இந்த 4:1 நம்ம படிக்கிறோம். ஏன்னா நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து, அப்ப துயரப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை எதுக்காக துயரப்படுகிறார்கள் என்பதை சற்று நாம் நிதானிக்கணும். உலகத்தின் காரியத்துக்காக துயரப்படுகிறதல்ல. ஒருவேளை நாளைக்கு நான் என்ன செய்யறது, ஒருவேளை நாளைக்கு என் வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, சாப்பாட்டுக்காக துயரப்படுகிறதல்ல. அல்லது நாளைக்கு நான் ஒருவேளை எனக்கு டியூ கட்ட வேண்டியது இருக்குது, அப்ப டியூல நான் என்ன செய்யறது, ஒருவேளை நான் மற்றவர்களுக்கு இந்த நாளில இந்த நேரத்தில் நான் கொடுக்கணும்னு சொல்லி காசு சொல்லி இருக்கிறேனே, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறதுன்னு அதுக்காக துயரப்படுகிறதை குறித்து வேதம் சொல்லல. அப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் வேதம் சொல்லல. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நிற்கிறவர்களுக்கு தான் துயரத்தை குறித்து பேசுகிறது. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற துயரம் என்னவா இருக்கும்? இங்கே அந்த வணங்குகிற ஒரு மனிதனை வணங்கக்கூடிய காரியத்தில் அவன் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். மொர்தெகாய் தன்னுடைய ஒரு மனுஷனை வணங்குகிறதுக்கு ஒரு ராஜா கட்டளை இடுகிறாரே, அப்ப ராஜாவினுடைய கட்டளையை மீறுகிறவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். அங்க என்ன கட்டளை கொடுக்கப்படுகிறதோ அந்த கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மொர்தெகாய் அந்த மனுஷனாகிய ஆமானை வணங்காததுனால மொர்தெகாய்க்கு மாத்திரமல்ல அங்க இருக்கிற முழு யூத ஜனங்களுக்கும் அவன் துயரத்தை உபத்திரவத்தை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்ததை கேள்விப்பட்ட மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. கிழித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், ரெட்டுடுத்தி சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாதே அப்படின்ற அந்த அலறி அவன் துயரத்தோடு அந்த நகரத்தின் நடுவாக போய் நின்றான். ஆனால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடித்தார். ஏன்னா துயரப்படுகிறவர்களுக்கு எப்போதும் ஆறுதல் உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர், ஆறுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி அந்த ஆண்டவர் இந்த மொர்தெகாயினுடைய சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்ததனாலே அந்த முழு அந்த யூத குலத்துக்கும் ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதில் தான் அந்த 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, நீர் போய் சூசானிலே இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக அங்க அரண்மனையிலே இருக்கிறதான அங்கே எஸ்தருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நான் ராஜாவினிடத்திலே பேசுவதற்கு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ராஜாவினிடத்திலே நான் பேசி காரியங்களை துயரப்படுகிறவர்களுக்கு மாறுதலாய் உண்டு பண்ணுவதற்கு நான் ஜெபிக்கிறேன் என்று அவள் மாத்திரமல்ல, அவளோடு கூட இருக்கிற தாதிமார்களும் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று, அது மாத்திரமல்ல நீங்களும் போய் அங்கே இருக்கிற எல்லா யூதர்களையும் கூட்டி சேர்த்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆம், உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக பிரவேசிப்பேன் சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்தரிக்க வேண்டுமானால் அல்லது அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டுமானால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா மொர்தெகாய் சாதாரண ஒரு மனிதனை வணங்காத தனி நபருடைய பிரச்சனையை அவன் யூத குலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான்.
ஏன்னா யூத குலத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் இவன் வணங்கலன்னா இவனை போல சார்ந்திருக்கிற ஜனங்களும் என்னை வணங்க மாட்டார்கள் என்று ஆகாஸ்வேருடைய கட்டளைகளை இவன் மீறுகிறான் என்று ஆமான் எண்ணி அவன் அங்கே பிரச்சனையை கொண்டு வருகிறான், அங்க வேதனையை கொண்டு வருகிறான், அங்க துயரத்தை துக்கத்தை கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட அந்த துக்கத்தோடு கூட தான் மொர்தெகாய் போய் அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அங்கே ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து அவன் துயரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி துயரப்பட்டவனுடைய வாழ்க்கையில அவன் எஸ்தர் இடத்துல போய் சொல்லும் போது, நீ இன்னைக்கு மௌனமா இருந்தியன்னா யூதருக்கு மாத்திரல்ல அது வேற இடத்துல இருந்து சகாயம் வரும், அது உனக்கு மாத்திரமல்ல, நீ அரண்மனையில இருக்கிறன்னு நினைச்சிட்டு நீ என்ன செஞ்சிடாத, அமைதியா இருந்துராத, முதல்ல உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லி மொர்தெகாய் போய் எஸ்தர் இடத்துல சொல்லுகிறதை 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த துயரப்படுகிறவர்களா இருப்போமானால், எதற்கு துயரப்படணும் அப்படின்னா, நாம் நம்மளுடைய ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, இன்னும் நம்ம வெளியில இருக்கிறவர்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களே, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளா இல்லாமல் அநேகர் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் துயரப்படுகிறவர்களாய் இருக்கணும். அப்படி துயரப்படும் போதுதான் நாம் பாக்கியவான்களா இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, அல்லது உலகத்தின் காரியங்களை பார்த்து துயரப்படுகிறதுக்கு பேர் துயரம் அல்ல. அவர் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்களும் துயரப்படுகிறவர்களாய் இருக்கணும். அப்படி துயரப்படும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராய் இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, 61ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, ஏசாயா 61:2-3, கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆண்டவர் நமக்கு துயரப்படுகிறவர்களாய் இருப்போமானால், நாம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஐயோ இவர்கள் பரலோக ராஜ்யத்தை விட்டு தூரமாய் நரகத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்று ஒவ்வொருத்தர் மேலும் நாம் எப்போ துயரப்படுகிறோமோ, எப்போ வேதனைப்படுகிறோமோ, நமக்குள்ளே இருக்கிற பாரத்தை நாம் நினைவு கூறுகிறோமோ, அப்பவே ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் சொல்லுங்க, கர்த்தருடைய அனுக்கிரகம் வருஷத்தில் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். நாம ஒவ்வொருத்தரும் போய் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல வேண்டியது அவசியம். சொல்லிக்கிட்டு அவங்க கேட்காத பட்சத்துல, ஐயோ நம்ம சொல்லியும் கேட்காம இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இன்னும் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களே என்கிற எண்ணமும் துயரமும் வேதனையும் நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது, சீயோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சீயோன் என்று சொன்னால் பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரலோகத்தை நோக்கி நீங்கள் துயரப்படுவீர்களானால், பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பாரப்படுவீர்களானால், உங்களுக்குள்ளே வேதனை உண்டாகுமானால், நீங்கள் சீர்படுகிறவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆறுதல் அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். நல்லா கவனிக்கணும். இதை நீங்க தனித்தனியா படிச்சீங்கன்னா அது நிறைய காரியங்களை சொல்ல முடியும்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாம்பலுக்கு பதிலாக நாம போய் புழுதியிலே அமர்வதற்கல்ல, நம்மளுடைய நரகத்துக்கு போகிறதுக்கல்ல, ஆண்டவர் நம்மளை துதி செலுத்தக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல நீங்களும் நானும் சேருவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை குறித்து பேசுகிறார். நீங்கள் இந்த பூமியில அநேகருக்காக நீங்கள் துயரப்படுவீர்களானால், தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் துயரப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக கவலைப்படுறவங்களை குறித்து பேசல, அடுத்த வேளை கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணுமேன்றதுக்காக பேசல. நீங்கள் அடுத்தவர்களுக்கு குறித்து அவர்களும் தேவ ராஜ்யத்துக்கு வர தவறி போய் அவர்கள் நரகத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே என்கிற துயரம் எப்போ உங்களுக்குள்ளே வருமோ, எப்போ அந்த பாரம் உங்களுக்குள்ளே வருமோ, அந்த வேதனை எப்போ உங்களுக்குள்ள வருமோ, அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது. புரியுதா? அதை தான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அப்ப தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் துயரப்படும் போது, தேவனுக்காக நீங்கள் பிரகாசித்து எழும்பும் போது, அவர் உங்களுக்கு எல்லா நன்மையும் ஆறுதலையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லி முடியும். அந்த வசனம் ஃபுல்லா வாசித்து முடிக்கலாம். அவரை என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படும் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அப்ப தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் நீதிக்கு ஏற்ற விருட்சங்களாய், நான் கனி கொடுக்கிறதை குறித்து முதல்ல படிச்சோம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீதியின் விருட்சங்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், கனி உள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி நாம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆறுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் முழங்கால் படி இடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இந்த நாளில வெளிப்படும்படியாய், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர், அவர்களை ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் உலகத்தை குறித்து துயரப்படுகிறதை விட பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் துயரப்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஆண்டவரே நன்மையை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து நீர் ஆளுகை செய்யும். எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொருட்படுத்திக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.